பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 21 வேலை பார்த்தவர் பிரசாந்த் கிஷோர், வியூகங்கள் அமைத்தார். அதற்கு பிறகு தேர்தல் வியூக பணிகள்ல இருந்தே விலகி இருக்கிறார். இன்னைக்கு தீவிர அரசியல் இருக்கிறார். பட் ஆனால் என்ன நமக்கு சோர்சஸ் சொல்றாங்க, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவுக்கு மறைமுகமாக சில ஆலோசனைகளை வழங்கினார். அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் பிரயோகிக்கலாமா அப்படிங்கிற கோணத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடப்பதா தகவல், அவங்கள இவங்க அணுகிறதா தகவல். யுவர் வியூஸ் ஆன் திஸ்? இல்ல, முதலில் இது போன்ற யுக்தி வகுப்பாளர்கள் பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், அது சுனில் கனகுரு ஆகட்டும், அவர்கள் வந்தால் ஒரு நிலைமையை தலைகீழாக மாற்றி விடுவார்கள். தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடியவர் கூட வெற்றி விட்டு விடுவார்கள் அப்படின்றது அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் போய் அதெல்லாம் முற்றிலும் தவறான கணிப்பு தான். சந்திரபாபு நாயுடு குறித்து நீங்கள் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டினீங்க. அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார்னு. அது சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜியா இருந்தாலும் சரி, இல்லை 2021 திரு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியோ இல்ல ஒரு கட்சியோ அவர்களுக்கு கூடுதலாக வலு சேர்க்கும் விதத்தில் சில யுக்திகளை வகுக்கக்கூடிய ஒரு குளோரிஃபைட் ஈவென்ட் மேனேஜர்ஸ் தான். பின்ன இவர்கள் யாருமே மிக கடினமான ஒரு அரசியல் சூழல்ல மக்களை எதிர்நோக்கி கொடுக்கக்கூடிய கட்சிகளை தோல்வியின் விளிம்பில் இருந்தெல்லாம் காப்பாற்றி பெரிய அளவிற்கு வெற்றியோ இல்ல குறைந்தபட்சம் ஒரு டீசென்டான தோல்வியோ எல்லாம் பெற்றுத்தருவது கூட இவர்கள் செய்வதில்லை. இவர்கள் என்னன்னா தேர் வெரி குட் ஈவென்ட் மேனேஜர்ஸ் அண்ட் பிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ். அவர்கள் ஒரு பிராண்ட் பில்டிங் செய்வார்கள். மற்றபடி யுக்தி வகுப்புல எல்லாம் இந்த கட்சிகளை தாண்டி இவர்கள் சிறப்பாக ஏதோ செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்ப்போ இல்ல அவர்கள் மீது அப்படின்னு பேசுவதெல்லாம், அவர்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறது எல்லாமே எக்ஸாஜரேட்டட் தான். அது முதலில் அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பொதுவாக எல்லோருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் வெறும் யுக்தி வைப்பாளர்களை வைத்து தேர்தலில் களம் கண்டால் வெற்றி பெற்று விடலாம் என்ற எதிர்பார்ப்புன்றது நிச்சயமாக சரியானதாக இருக்காது. இவர்கள் என்னன்னா ஏற்கனவே ஒரு கட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த கட்சியினுடைய மக்கள் மத்தியில் அவரை எடுத்துச் செல்லும் விதம், அதை பிராண்ட் பில்டிங் செய்வதற்கு இது போன்ற அமைப்புகளோ இந்த நிறுவனங்கள் பயன்படுமே ஒழிய கொஞ்சம் ப்ரொஃபஷனலா செய்வாங்க கட்சியில் செய்வதை விட. அதை தாண்டி இவர்கள் ஒரு பெரிய சிக்கலில் ஏற்கனவே கட்சி பிளவை சந்தித்து அப்புறம் பெரிய தோல்வியில் இருக்கும் பொழுது அந்த இமேஜை ரீபில்ட் பண்றதுக்கு கொஞ்சம் உதவுவார்கள் நிச்சயமாக. அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால முற்றிலும் இவரை என்கேஜ் பண்றது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதத்திலும் கை கொடுக்காது என்று சொல்ல முடியாது. ஒரு இமேஜ் ரீபில்ட் பண்றதுக்கு நிச்சயமாக பிராண்ட் இமேஜை ரீபில்ட் பண்றதுக்கு உதவும். ஆனால் இந்த கட்சியை சந்திக்கக்கூடிய இருக்கக்கூடிய சவால் என்பது மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலை விட தொண்டர்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய சவால் தான் அதிகம். ஒரு ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரோ பிரிஞ்சு சென்றதுக்கு அப்புறம் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல ஒருவரும் ராமநாதபுரத்தையும் தேனியையும் மட்டுமே அளவுகளாக வைத்துக் கொண்டு அவர் பெரிய தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்வதும் தவறு. அதே வேளையில் இபிஎஸ் அவர்கள் மாநில கல்வி அளவில் பெரிய செல்வாக்கில் இருக்கிறார். ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக இவர்கள் பிரிந்து போனாலும் கட்சியை மீள்கட்டமைப்பு செய்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றிக்கு இட்டு செல்வார் என்பதும் சாத்தியப்பட மாட்டேங்குது. அப்போ இந்த வேளையில் அவர்களுக்கு பொதுவாக 3 தலைவர்கள் தாண்டி தொண்டர்கள் மத்தியில் பொதுவாக அதிமுக இரட்டலைக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்பது இந்த கட்சி பலத்தோடு மீண்டும் உருவெடுக்கணும். 2026 திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியாகத்தான் அவர்கள் சந்திப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அப்ப எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுக மீண்டும் பலம் பொருந்திய பிப்ரவரி 2017 முன்பே இருந்த அதிமுகவாக உருவெடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்க இபிஎஸ் ஆதரவாளரோ ஓபிஎஸ் ஆதரவாளரோ சசிகலா ஆதரவாளரோ அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவர்களுக்கான வார்த்தைகளை அவர்கள் ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவிற்கு அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுவதை தாண்டி தொண்டருடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த கட்சி ஒரு ப்ரீ 2017 டேஸ்க்கு இருந்தது போல வர வேண்டும். ஒரு ஒற்றை இயக்கமாக ஒரு ஒன் யூனிட்டாக திமுக எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வரணும். இன்று அது இல்லை. அதுதான் கள யதார்த்தம். அப்ப இந்த பலவீனம் தொடர்ந்து தோல்விகள் வர வர என்ன ஆகுதுன்னா, கட்சி தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலும் இந்த அதிமுகவினுடைய பலவீனம் என்பது பரவலாக போய் சேர்ந்திருக்கிறது. இந்த கட்சி ஒன்றிணைந்து இல்லை, இல்ல பலவீனமாக இருக்கிறது. திமுகவை ஸ்டாலின் தலைமையிலான திமுகவை எதிர்ப்பதற்கு இது திரு எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ பலம் வாய்ந்த தலைவராக உருவெடுக்கவில்லை, இல்ல அந்த அமைப்புகளும் ஒரு பலமாக இல்லை என்ற கருத்தும் பரவலாக போய் சேர்ந்திருக்கு. அப்ப நீங்க கட்சியை தாண்டி பொதுமக்கள் பொலிட்டிக்கல் ஓட்டர் மத்தியில இந்த இமேஜை மாத்தணும் அப்படின்னா, அப்போ நீங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒன்றிணைவோ சமரசங்களோ செய்து எல்லோரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்தால்தான் அது சாத்தியம். அப்ப அது நடக்கும் பொழுது என்னன்னா, நீங்க கட்சி தொண்டர்களை தாண்டி இந்த கட்சி திமுகவை சவால் விடக்கூடிய இடத்துல இருக்கு, அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வருதுன்ற நம்பிக்கையை கடத்த வேண்டும் மக்கள் மத்தியில. அதுக்கெல்லாம் நீங்க வெறுமனை பிரசாந்த் கிஷோர் மட்டும் போதாது. தலைவர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோவை அதற்கப்புறம் அதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஈகோவெல்லாம் தள்ளி வைத்து விட்டு
அவர்கள் வந்து கட்சியினுடைய பொது நலன் என்ற ஒரு புள்ளியில் வந்து இணைய வேண்டும். அதுக்கு இரண்டு தரப்பிலையும் வந்து 3 தரப்பு எத்தனை தரப்பா இருந்தாலும் சரி, தனிக்கட்சி துவக்கிய டிடிவியை தவிர்த்து ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இல்ல இபிஎஸ் அவர்களோ எந்தெந்த சமரசமோ அவர்களுக்கு அதற்கு தயாராக முன்வந்தாலும் அதுதான் வந்து கை கொடுக்குமே ஒழிய, வெறுமனே வந்து ஒரு தலைவர்கள் அவர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில பேசுவதோ இல்ல பாஜக வந்து நம்மளை இணைத்து விடும், பாஜக வந்து இபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டி விடும், நாம் வந்து கட்சியை மீண்டும் கைப்பற்றி விடலாம், இல்ல கட்சியில் நமக்கு ஒரு சைசபிளான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ எதிர்பார்த்தால், இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் எதிர்பார்த்தால், டிடிவி தினகரனுடைய பேச்சு நேற்று அப்படித்தான் இருந்தது. இபிஎஸ் மட்டும்தான் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறார் இணைவுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சிங்கிள் அவுட் பண்ணி அவரை வந்து எப்படி சசிகலாவை வெளியேற்றினார்களோ அது போன்ற ஒரு நிலைக்கு வந்து பாஜகவை பயன்படுத்தி அவருக்கு இட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு இன்டர்னல் ரீஃபார்மேஷன், இன்டர்னல் ரீஸ்ட்ரக்சரிங் இதுல முன்னுரிமை இருக்கணும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? நிச்சயமா வந்து நீங்க கட்சியை வந்து சரிப்படுத்தாம வந்து வெறுமனே வந்து கன்சல்டன்ட்டையோ இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிடுறதுனால என்ன பயன் இருக்க போகுது? அவர்கள் ஓரளவுக்கு பிராண்ட் பில் பண்ணுவானுங்களே ஒழிய ஒரு காசு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திற்கு வந்து அவர்களுக்கு கொஞ்சம் பிராண்ட் பில்டிங் பண்ணி தருவாங்க. ஆனா கட்சியை பலப்படுத்தாமல் மக்கள் மன்றத்துல வந்து அது பெரிய ஒரு நம்பிக்கையை கடத்தாமல் வெறுமனே இதை செஞ்சீங்கன்னா இப்ப பெற்றதை விட கொஞ்சம் கூடுதல் வாக்குகள் பெறலாமே ஒழிய நீங்க அது வெற்றி வாய்ப்புக்கு வந்து உங்களை எல்லாம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு இட்டு செல்லுமா அப்படின்றது பெரிய பெரிய சந்தேகம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.